ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி வந்து செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல், பொட்டேட்டோ ஃப்ரை, அதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தோலெல்லாம் நீக்கிடணும். எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நாங்கள் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு கூட நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். உங்கள் இஷ்டம் தான், எது கூட வேணால் இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். வேறு லெவல் சைட் டிஷ் ரெசிபி தான் இப்போ நம்ம செய்கிறோம். சரிங்களா? நாங்கள் எப்படி செய்கிறோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது மாதிரிலாம் நீங்கள் குட்டி பாப்பாங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு, ஸ்கூல் கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய சூப்பர் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பற்றி ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி செய்யட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சமைப்பாங்க, ஓகேங்களா? ஒரு மெத்தட் தான் மாறும். எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு வறுக்க தெரியும். பட் ஒரு ஷேப்பில் ஒரு மெத்தடில் அவங்க செய்கிறதுனால தான் அந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. ஸோ நாங்கள் ரொம்ப பிகினிங்லேருந்து அந்த ஷேப்பாக வெட்டுறதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் அதே மாதிரி செய்யணும்ல. ஸோ அதுக்காக தான். ஒரு ரெசிப்பியை ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்ல முடியும், ரொம்ப ஷார்ட்கட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க. சமையல் இப்போ தான் நாங்கள் செய்யவே கற்றுக்குறேன், சமையல் நான் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கேன், கற்றுக்கிட்டுருக்கேன், செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. இல்லைனா பேச்சுலர்ஸ், நான் வெளியில் வேலைக்காக வந்திருக்கேன், பட் நானே தான் நான் சமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப ஈஸியான விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. கஷ்டமான ஒரு ரெசிபீஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பட் இதெல்லாம் செம ஈஸி, யார் வேணால் சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அதே மாதிரி சில குழந்தைங்க காய் இதெல்லாம் கொடுத்தா வேணாம்னு ஓடி போகிற பசங்கக்கிட்ட கூட இது மாதிரி நாங்கள் செய்கிற இந்த பொட்டேட்டோ வறுவல் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொட்டேட்டோ வறுவல் ரெசிபி. ஸோ இது மாதிரி ஒரு 3 இல்லைன்னா 4 பொட்டேட்டோஸ் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அழகாக ஷேப் நாங்கள் கொண்டுட்டு வரோம் பாருங்கள், ஷேப்பாக. இந்த ஷேப்லாம் உங்கள் சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஷேப் வேணால் போட்டு செய்யலாம், சரிங்களா? சில பேருக்கு ஸ்லைசஸ் போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டால் பிடிக்கும். ஸோ எங்களுக்கு இது மாதிரி செஞ்சால் கூட பிடிக்கும். நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம், எல்லா ஷேப்புமே பிடிக்கும் எங்களுக்கு. பட் இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே, ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி இது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாடலில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அதுக்காக நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும். ஸோ அதே மாடலில் நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி
ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஷேப்பாக சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். கடையிலேருந்து நம்ம உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோமா, அதை தோலை நீக்கணுமா, அதை பீஸ் பீஸாக போட்டோமா, இப்போ அதில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். தண்ணியை ஊற்றி அதை நல்லா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் அலசிட்டு இப்போ தண்ணியை விட்டு எடுத்து ஒரு கடாயில் போட்டிருக்கோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீடியோமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையல் கற்றுப்பீங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு வந்து போட்டுக்கலாம், உப்பு. நீங்கள் சமையல் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பிகினிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அந்த ரெசிபீஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது இதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம். இது எதுக்காக தெரியுமா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே வேகணும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம். ஸோ அதை வேகிறதுக்காக நாங்கள் தண்ணியை ஊற்றி கடாயில் வச்சுருக்கோம். இதை அப்படியே ஒரு 5 minutes விட்டுடலாம். அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும், தண்ணியும் சுண்டி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு பக்கம் வேகட்டும், சரிங்களா? உருளைக்கிழங்கு வேகட்டும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இதை வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, சும்மா ஒரு ரோஸ்ட் பண்ணி இப்போது தண்ணியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஆல்ரெடி சும்மா வறுத்தது, சரிங்களா? ஆயிலெலாம் போடாமல் வறுத்து வச்சதை இப்போ நாங்கள் ஜாரில், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை நாங்கள் அரைக்க போகிறோம். ஸோ மூடியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம்ல, அது சும்மா கொரப்பாக அரைச்சா போதும். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகேவா? இப்படி பாருங்கள், சும்மா ஒரு கொரப்பாக அரைச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொரப்பாக சும்மா அரைச்சிருக்கோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் அதுக்கு தான் அரைச்சோம். நல்லா பவுட்ரு ஃபார்முக்கு வந்திருக்கு பாருங்கள். இது எதுக்காக அரைச்சிருக்கோன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுங்களா? இது வந்து ஒரு மசாலாத்தூள். இதை நாங்களே தான் அரைக்கிறது. இது வந்து நாம் செய்கிற ரெசிபிஸ்லாம் போட்டுக்கலாம். இது வந்து 1 மாதம், அதாவது 30 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து 1 மாதம் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற ரெசிபீஸில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், இப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதனால் அந்த ஹீட்டு ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் வெளியவே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஹீட்டெல்லாம் கம்மியாகிடும் இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் அதில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 1 month வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு சூப்பராக சுவையாக இருக்கும் நம்ம செய்கிற உருளைக்கிழங்கு ஒரு ரெசிபி. பிளாஸ்டிக்கில் இதில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் அரைச்சோம்ல மிக்சியில், அது வந்து பாருங்கள் இதுக்குள்ளே போட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஒரு 1 month வரைக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். என்ன பண்ணோம், ஒரு பீஸ் எடுத்து அப்படி நசுக்கி பாருங்கண்ணா, டக்குன்னு உடஞ்சிடும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா? அவ்வளோதான். அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தனியாக உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டோம். ஓகே, உருளைக்கிழங்கு இருக்க தண்ணி எல்லாமே வடிகட்டியாச்சு. இப்போ பார்க்கவே எவ்வளோ சூப்பரான ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க. செம்மையாக இருக்குன்னு எல்லோரும். சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. ஓகே,
இது இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ காலி கடாயில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு. நாங்கள் சன்லேண்ட் ஆயில் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சமையலுக்கு. ஸோ அதை 2 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் ஊற்றியாச்சு. சரிங்களா? உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம ஈஸி செய்யறதுக்கு. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டாச்சு. அவிச்ச உருளைக்கிழங்கு நம்ம நல்லா அவிச்சிட்டோம். அதை நம்ம போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தூவி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள். சரிங்களா? பெருங்காயத்தூள் வந்து நம்ம ரெசிபீஸில் சேர்த்துக்கிறது எதுக்காகனா, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பெருங்காயம். அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இது மாதிரி பொரியல் ரெசிபீஸில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். ஸோ வெறும் மிளகாய்த்தூள் ஒரு சிட்டிக்கு கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்படியே தூவிட்டுக்கலாம். இது எதுக்குன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபீஸ். அதே மாதிரி காரமாகவும் இருக்கும். அதுக்காக தான் ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்த்துக்கிறது. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா? மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மோரார்லஸ் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போது அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இருக்கும்ல, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கிளறி விட்டுக்குவோம். சரிங்களா? பாருங்கள், இது யாராச்சும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? செஞ்சு வச்ச உடனே காலியாகிடும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி. ஸோ இதுக்கு உப்பு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இதனால் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சிட்ருக்க உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி? இதெல்லாம் செம்ம ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக கிடக்குறான்ட்டு. உங்களுக்கு டீட்டெயிலாக புரியறதுக்காக தான் ஒரு பிகினிங்லேருந்து நாங்கள் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லிலாம் தூவி விட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் கூட கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் நல்லா தூவி விட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நாம் ஒரு பவுடர் வந்து மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா,
குறை குறைன்னு அரைச்சா போதும்னு சொன்னல, அதை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ அந்த பவுடர் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கிறோம். இது வந்து வேறு லெவல் மசாலா. இது மாதிரி பொரியலுக்கெலாம் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக தூவி விட்டுட்டு கிளறி விட்டோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு அவ்வளோ சுவையாக தரும். அதுக்காக தான். வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த கொரப்பு பவுடர் தான் போட்டாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெசிபி நிறைவடைந்து விட்டது. உங்களுக்காக டீட்டெயிலாக எல்லாமே காமிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேவா? ட்ரை பண்ணிட்டு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்கள் செய்கிற இந்த மெத்தடில் உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். Okay friends, thank you so much for watching. Okay, thank you so much for watching.